வணக்கம் நண்பர்களே. ஒரு வாரமா வீதியே கலப்பினாங்க பாரு. ஒரு உருட்டிட்டு இருந்தாங்க பாரு. இந்த முதல்வர் ஜோசப் அவர்கள் எப்பப்பா டிஎம்கே ஆட்சியை கலைக்க சதி பண்றாங்க. 35 கோடின்றாங்க, 50 கோடின்றாங்க. டெய்லியும் பிரேக்கிங் நியூஸா வந்து மக்களை ஒரு பக்கம் பதட்டத்துல உட்கார வச்சாங்க. எப்படியெல்லாம் ஐயோ என்ன நடக்க போகுமோ அப்படின்றலாம் பயப்படுற அளவுக்கு பண்ணினாங்க. ஆனா உப்பு சப்பு இல்லாம பச்சை தண்ணி மாதிரி டேஸ்ட் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் டம்மி கேஸ் ஆகிடுச்சு. அது எத்தனை தடவை ஜோசப் விஜய் மூக்கு உடஞ்சி போகணும் தெரியல. அனிதா ராதாகிருஷ்ணனை பிடிச்சி போட்டாங்க. 5 மணி நேரத்தில் வெளியே வந்துட்டாரு. அப்புறம் இந்த அன்பானந்தனை கைது பண்ண போனாங்க, அவரும் வெளியே வந்துட்டாரு. அப்புறம் ஒரு பையன் தொடப்பக்கட்டன்ட்டு தெரியுமா, சரண்ராஜ் ஜெயக்குமார்னு, அந்த பையனை அரெஸ்ட் பண்ணாங்க. இரவோடு இரவா அந்த பையன் வந்துருச்சு, அந்த தம்பி. இன்னும் எத்தனை தடவை தான் அந்த ஜோசப் விஜய் மூக்கு உடைப்படுவாருன்னு தெரியல. இப்போ இந்த அரசை சதி பண்ணி கவிழ்த்த பார்த்தவங்களுக்கு ஜாமீன் கொடுத்து அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய தம்பி அசோக்கும் ஜாமீன் கொடுத்து இன்னைக்கு வெளியேற்றிடுச்சு. சும்மா சாதாரணமாக வெளியேற்றல நண்பர்களே. இந்த கேஸ் ஒன்றுமே இல்லை. இவங்க பில்டப் கொடுத்த அளவுக்குலாம் அதில் ஒன்றுமே இல்லை. இந்த ஜோசப் விஜய் என்ன பண்ணுறாரு, அவர் கட்சியை ஆரம்பித்த நாள்ல இருந்து திமுக ஒரு தீய சக்தி, அதை வந்து திமுக தலைவரை வில்லனா காட்டணும். இவங்க மோசமானவங்க, ஊழல் பண்ணுறவங்க, இவங்க கெடுதல் மட்டும்தான் பண்ணுவாங்க, அப்படி மோசமானவங்க அப்படின்றத மக்கள் முன்னாடி சித்தரிக்கணும். அதுதான் அவருடைய வேலை. அப்போ நாங்கள் ஆளுங்கட்சி சரி இவங்க அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க, எங்கள் தலைவர் வந்து பெருசு பண்ணல, அதை விட்டுட்டார், கண்டுக்காம. ஏன் இவங்களை ஏன் நம்ம பேசி பெருசு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஆனால் இப்போ நாங்கள் எதிர்கட்சி, நீங்கள் எங்கள் மேலே அவதூறு பரப்பலாம், நாங்கள் சும்மா விடுவோமா? என்ன பண்ணாரு இந்த கேஸில்? என்ன நடந்ததுன்னா, இந்த திருநாவுக்கரசுன்றவர் ஒருத்தர் யூடியூபர், அவர் தான் வந்துட்டு ஆட்சி கலைக்கிற வேலையில ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசையும் செந்தில் பாலாஜி அண்ணன் அப்புறம் அவருடைய தம்பி அவங்க கூட 2 பேரையும் சேர்த்து இப்போ ஒரு செயின் லிங்க் மாதிரி இவங்களாம் சேர்ந்து ஆட்சி கலைச்சாங்க. 35 கோடி எம்எல்ஏ பேரம் பேசினாங்க. அதாவது சபாநாயகர் வாக்கெடுப்பு வரும்போது இந்த எம்எல்ஏ வந்து எதிர்த்து போடணும், வாக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏட்ட வந்து பேரம் பேசினாங்க அப்படின்றது தான் புகார். ஆனால் என்ன ஆச்சுன்னாக்க புகாரில் பார்த்தா ஒண்ணுமே அதில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா அவர்களிடம் பேசினது உண்மைதான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதுக்காக பேசினார் அப்படின்னா, அவர் வந்துட்டு தேர்தல் வெற்றி தோல்வி குறித்து ஆய்வு பண்ணுகின்ற ஒரு யூடியூபர், தேர்தல் வியூகம் வகுக்கிறவர், அது சம்பந்தமா இளையராஜா கிட்ட பேசியிருக்காரு. அவ்வளவுதான் அவர் பேசினது. ஆனால் இவர் பேசினதை வச்சு அப்படியே ஒரு ஸ்கிரிப்ட், இவங்க வழக்கமாக ஸ்கிரிப்ட் தயார் பண்ணுறவங்க தானே, இவர்கிட்ட பேசினதை வச்சு இவருக்கும் செந்தில் பாலாஜி அண்ணன் மற்றும் அவருடைய தம்பி இன்னும் மற்ற 2 பேத்துக்கும் ஒரு லிங்க் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களே கரெக்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டாங்க. இவர் பேசினது வந்து 26ஆம் தேதி, இவர் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து 29ஆம் தேதி. அப்போ இந்த 26ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி ஏன் இந்த 2-3 நாள் கேப்னு பார்த்தா, இந்த ஸ்கிரிப்ட் தயார் பண்ணுறதுக்கு இந்த கேப்பு. அதுக்கப்புறம் போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரில் ஒன்றுமே இல்லை. புகாரில் வந்துட்டு ஆட்சியை கலைக்கிறாங்கன்ற கம்ப்ளைண்டே இல்லை. ஆனால் போலீஸும் அரசு தரப்பும் எக்ஸ்ட்ராவாக ஆட்சி கலைக்கிறாங்க அப்படின்ட்டு புகாரில் சேர்த்துக்கிட்டாங்க. கொடுத்த கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் இல்லை, ஆனால் எழுதலை, எஃப்ஐஆரில் வந்துருச்சு. அதை நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லி அந்த எஃப்ஐஆர்லேருந்தே ஆட்சி கலைக்கும் சதி என்பதை நீக்கிட்டாங்க. இந்த கேஸு ஒன்றுமே இல்லாத கேஸு, உப்புச்சப்பு இல்லாத கேஸு, சும்மா திமுக மேலே கேட்ட பேர். இப்போ ஒரு வாரம் பரபரப்பாக போனதா, அவ்வளோதான் விஷயம், சப்ஜெக்ட் அவ்வளோதான். இதுதான் இன்னும் இந்த மாதிரி ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் நிறைய பண்ணுவார். எங்களுக்கு தெரியும் இவர் பண்ணுறது எல்லாமே ஹம்பக்கு, பொய், பித்தலாட்டம், அதுக்கு எத்தனை கதை வேணாலும் வச்சுக்கலாம், பண்ணுவார். அதை நாங்கள் முறியடிக்கிறது தான் எங்களோட வேலை. ஏன்னா எங்கள் சட்டத்துறை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜோசப் விஜய் அவர்கள் மூக்கு உடைப்பட, அவமானப்பட தயாராக இருந்துக்குங்க மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களே.